சூர்யா, அண்ணா நீங்க அப்பா அடிச்சதுனால வந்த கோவம் ராத்திரியோட மறந்துருப்பேன்னு நினைச்சேன். நான் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தேன், நீ இல்ல. உன் மனசுல என்னதானே நினைச்சிருக்க? அப்பா அடிச்சதும் அண்ணி தெரியாதுன்னு சொன்னதும் எல்லாமே ஒண்ணா நடந்தப்ப நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். இது எல்லாமே எனக்கு புது அனுபவங்கள் தானே. யாரு என்ன சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணல. சூர்யா, நம்ம அப்பா இவ்வளவு காலமா ஒரே ஒரு போலீஸ்காரனை தான் பார்த்திருக்காரு. அது நான் தான். உண்மையான போலீஸ்காரன் எப்படி இருக்கணும்னு அப்பாவுக்கு தெரியாது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்னு என்கிட்ட சொல்லுவேன், இல்ல உன் அண்ணி கிட்ட சொல்லுவேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் அவகிட்ட சொல்லுவேன், இல்ல உன்கிட்ட சொல்லுவேன். ஆனா நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்து அதை அவர் யாருக்கிட்டயா சொல்லி கேட்டிருக்கியா? அப்ப வந்த கோவத்துல அப்பா ஏதோ உன்னை வந்து அடிச்சிட்டாருன்னு நினைச்சுக்க. உன்னை அடிச்சதுனால அப்பா தான் உன்னை விட அதிகமா வருத்தப்படுறாரு. அதனால நீ எந்த காரணமும் சொல்லாம இப்பவே இந்த நிமிஷமே நம்ம வீட்டுக்கு வர வா, போலாம். வர என்ன இருந்தாலும் என்ன அடிச்சது அப்பா தானே. அது மட்டும் இல்ல, மனசு வலிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு. அண்ணியும் குழந்தைங்களும் வராம இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நான் வரக்கூடாதுன்னு. நடக்கிறது நடக்கட்டும். உண்மை என்னன்னு நான் கோர்ட்ல சொல்றேன். நீங்க கிளம்புங்கண்ணே. Yes, proceed. Thank you, Your Honor. கடந்த 10ஆம் தேதி மிஸ் கிரிஜா குமாரிங்கிற நீங்க மேரி ஹில்ஸ்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருந்தீங்களா? போயிருந்தேன். எதுக்காக நீங்க அங்க போயிருந்தீங்க? பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க அங்க போயிருந்தீங்க? எஸ்ஐ சார் கூப்பிட்டதால தான் அங்க போனேன். I object, Your Honor. Objection overruled. Thank you, Your Honor. சொல்லுங்க. எதுக்காக இவர் உங்களை கூப்பிட்டு அனுப்புனாரு? இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விபச்சார குற்றத்துக்காகத்தான் இவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவரே உங்களை கூப்பிட்டு அனுப்பிட்டு இவரே உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? இவர் சொல்லி அனுப்புனதால நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல கலந்துக்க அந்த சாரும் அங்க வந்திருந்தாரு. அவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, அங்கதான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். அப்புறம் சொல்லுங்க. அப்போ அங்க இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்துச்சு. அந்த கோவத்துல தான் இவரு அவங்க கூட என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. That's all, Your Honor. Your Honor, she may be declared as hostile. தினமும் கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலத்தை மாத்தி சொல்லிட்டு இருக்கிறதையே வழக்கமா வச்சிருக்கிற இந்த காலத்துல பணத்துக்காக உடம்பையே விற்க தயாரா இருக்கிற ஒரு பெண் அதே பணத்துக்காக உண்மையை திசை திருப்ப வாக்குமூலத்தை மாத்தி சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிதான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கேஸுக்கு சம்பந்தமான விஷயங்க அன்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தப்ப எஸ்ஐ சூரிய பிரகாஷ்ங்கிற என்னோட கட்சிக்காரர் கூட அதே ரைட்ல கூட இருந்த சக ஊழியரான கான்ஸ்டபிள் சுராஜ விசாரிக்கிறதுக்கு என்ன அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. PC 1834 ஸ்வராஜ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றுமில்லை. இது சத்தியம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. இது சத்தியம். மிஸ்டர் சுராஜ், உண்மையிலேயே அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது என்ன? கணம் கோட்டார் அவர்களே, என்னோட வேலைக்கும் என் உயிருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்றேன். தைரியமா சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் எஸ்எஸ்ஆர் கூட போனது உண்மைதான். ஆனா அங்க போனது ரைடுக்காக இல்ல. அப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சாரு சொன்னதால
இந்த பொண்ணை கூட்டிட்டு நான் போனேன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த சூர்யா சார் தான் அந்த பொண்ணோட ரூம்ல இருந்தாரு. ஒரு அப்பனுக்கு பிறந்த எவனோ உன்ன மாதிரி வாய்க்குசாம மனசாட்சி இல்லாம போய் சொல்ல மாட்டானா? கோர்ட்டார் அவர்கள் என்ன மன்னிக்கணும். இப்ப இங்க நான் செஞ்ச அவமரியாதைக்கும் சேர்த்து இந்த கோர்ட் எனக்கு தூக்கு தண்டனையை கொடுத்தா கூட அதை மனப்பூர்வமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் தான்டா பார்த்திபன். என்னடா இவ்வளவு வருத்தம்? சப் இன்ஸ்பெக்டர் சூரியபிரகாஷ். ஓ சாரி. இனிமே உன் பேருக்கு முன்னாடி அந்த வார்த்தை இருக்காதுல்ல? பொம்பளை கேஸும் கோர்ட் அவமதிச்சதும் எல்லாம் சேர்ந்து தொப்பியும் யூனிஃபார்மும் ஒன்னா எகிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா? குட். என்ன சூரியபிரகாஷ், கூட இருந்த காக்கி சட்டை போட்டவனே உன்னை கவுத்துட்டால? அவ்வளவுதான் இந்த காக்கிக்கு மதிப்பு. ஆனா அவன் அப்படி சொல்ல வச்சது வேற யாரும் இல்ல, நான் தாண்டா, இந்த பார்த்திபன். அவன் சர்வீஸ்ல இன்னையில இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வாங்குற சம்பளத்தை வட்டியோட சேர்த்து மொத்தமா நான் இன்னைக்கே கொடுத்துட்டேன். 40 வருஷம் காட்டியே ஆட்டி படிச்சிட்டு இருந்த என் அப்பனோட தலைக்கு கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பேசினாங்க. அதோட மார்க்கெட் வேல்யூ 5 கோடி ஆனப்போ தூங்கிட்டு இருந்த என் அப்பன் தலையை வெட்டி எடுத்து 16 வயசுலயே அந்த பணத்தை வாங்கினவன்டான்னா. அப்படிப்பட்ட என்ன உன் அப்பனால கூட ஜெயிக்க முடியாது. உணர்ச்சி வசப்படாத சூரியபிரகாஷ், என் ஆளுகளை அடிச்சு நீ அந்த மலையில இருந்து இறங்கினப்போ உனக்கு நான் ஒரு நேரம் குறிச்சேன். அது உனக்காக மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து தான். ஒரு தடவை நான் உனக்கு குட் பை சொல்லியிருந்தேன் உன் சாவுக்காக. ஆனா அது நடக்கல. மறுபடியும் பார்ப்போம். See you again and again. ஹலோ. ஹாய். ஹாய். ஹலோ மேடம். பாய். ஹலோ.
ஏண்டி சிறுக்கி, நீதானடி இந்த திமிரு பிடிச்ச சூரிய பிரகாஷுக்கு எங்களை பத்தி தகவல் சொன்ன. அதனால தாண்டி எங்க பாஸ் இன்னியோட உன் கதையை முடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. அட்ரா அட்ராங்கறல என்னையும் குடும்பத்தையும் அடியோட ஒழிச்சு கட்டுறதுக்காக எவனோ ஒருத்தங்கிட்ட நீ கொட்டேஷன் வாங்கி இருந்தீனா உன் பொணத்தை பார்த்துட்டு தான் நான் சூரிய அடங்குவான். இன்னொரு பக்கத்தை பார்த்தது இல்ல மாறுறா. உனக்கு இது பத்தாதுடா. சூர்யா போது நிறுத்து. நான் காக்கி சட்டை போட்டதே கௌரவமா வேலை பார்க்கதா. அதுக்கு தடையா எவனா வந்தானா கொன்னுட்டுதான் மறு வேலை பார்ப்பேன். நீங்க போங்கண்ணா, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். வேடிக்கை பார்க்க வண்டியில ஏத்துக்க அவனை. அண்ணா நான் அண்ணன் இல்ல, ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணன். சேதன, இவனை பிடிச்சி வண்டியில ஏத்துங்க. சார், இந்த ராஸ்கல் உயிரை வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்க. சசி, இந்த பொண்ணை ஏதாவது ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்பு. இன்னைக்கு நீ இங்கேயே கடை. வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னல. கடை தெருவுக்கு போய் அடிக்கிற உதைக்கிறேன்னு போறவனுக்கெல்லாம் இதுதான் சரியான இடம். நீங்க என்ன பைத்தியக்காரத்தனம் பண்றீங்க? சார் சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. எஸ்ஐ ஏதாவது நல்லா சொல்லிட்டு போறேன். இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சேதன, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க. இதை நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் பைத்தியம் மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வெளியே வாங்க. வேணா சேதுராமண்ண, என் அண்ணனோட மனசு எனக்கு தெரியும். வெளியே போனா நான் யாரையாவது அடிச்சிருவேங்கிற பயத்துல தான் அவர் இப்படி பண்றாரு. நான் இங்க இருந்தா இன்னைக்கு ராத்திரியாவது அவரை நிம்மதியா தூங்குவாரு. பாவம். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன். யார் நீங்க? நான் தான் உங்க பொண்ணை கட்டிக்கிட்ட மருமக. என்ன வேணும்? என் பொண்டாட்டியும் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்த. நல்ல விஷயம். எங்க வீட்டு அல்சேஷருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. அதனால அதோட டியூட்டி எல்லாம் இப்பதோ இவன் தான் செய்யறான். டேய் தம்பி, இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கூடத்த அனுப்புடா. ஏய் போடா வெளியில. இனி இந்த பக்கத்துல உன்னை பார்த்தா கையும் காலையும் வெட்டி போட்டுருவேன். சாகடிச்சிருவேன். அவனை ஒண்ணும் பண்ணாத. நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டு வளர்த்தவன் இவன். நீங்க சாப்பாடு போட்டு வளர்த்த உங்க பொண்ணுக்கு 2 பொண்ணுங்களை கொடுத்தவனா? என்ன வெளியே போ சொல்லி அடிச்சு தள்ளுறதுக்கு இந்த பொறுக்கி யாரு? தள்ளி நிலுங்க. கீதா, ஏய், அங்கே நில்லுங்க. அப்பா புருஷெல்லாம் அப்பா. ஏய் இங்க பாரு, இவன் என் மகன்.
அந்த அயோக்கிய பயலுக்கு ஆக்கி போட என் மக அந்த மானங்கெட்ட வீட்டுக்கு வருவான்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. உங்க பொண்ணு வராம இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி வருவா. அத்தையும் தெரிஞ்சுக்கதான் சொல்றேன். குடும்பத்துல இருக்கிற அப்பா, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போனா என்னென்ன அக்கிரமங்கள் அநியாயங்களும் பண்றாங்கன்னு வீட்டுல கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கும் பசங்களுக்கும் நிச்சயமா தெரியாது. அத திறமையா தெரிஞ்சுக்கிற அறிவு மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தா இந்நேரம் பல குடும்பங்கள்ல இந்த மாதிரி அருமையா அப்பாக்களை வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பாங்க. நீ ஆமா மாமா, நான் தான் ஒரு தப்பும் செய்யாத என் தம்பிய வேலையை விட்டு எடுத்தது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு துரத்தி நீங்க நினைச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை பத்தி நான் திரும்ப திரும்ப பேசினா உங்க மானம் தான் போகும். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட உங்களை மதிக்கவே மாட்டாங்க. சரிதான், நான் போலீஸுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கலாம், ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆம்பளையா இருந்திருக்கேன். அப்படி இல்ல நீ மறுத்தா என் பசங்களை மட்டும் கூட்டிட்டு போறேன். கடவுளே, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என் புருஷனும் பிள்ளைங்களும் தான் பெருசு. இனிமே என்ன தடுக்காதீங்க. அப்ப இந்த அம்மாவும் அப்பாவும் உனக்கு தேவையில்லாதவங்க ஆயிட்டாங்கல்ல? ஏய், அவன் போலீஸ்காரன், அவன் சொல்றதெல்லாம் பொய்யுமா? வேண்டாம், பொய் எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்களை அப்பான்னு கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பசங்களும் உங்களை தாத்தான்னு கூப்பிட யோசிப்பாங்க. ஏய், நீயாவது போதும் நீங்க பேசினது. எல்லாத்தையும் கண்டுக்காம பொறுத்துக்கிட்டு வாழறதுக்கு நான் தான் ஒருத்தர் இருக்கேன் இந்த வீட்டுல. அதுவே போதும். நீ போமா. அப்பா, இனியும் ஏதாவது காரணம் சொல்லி பிரச்சனை பண்ணலான்னு நீங்க வளர்க்குற அல்சேஷன்ல கூட்டிக்கிட்டு என் வீட்டு வாசப்படிய மதிச்சுங்க, அப்புறம் உங்களை என் மாமனார்னு கூட பார்க்க மாட்டேன். எஸ்ஐ சூர்யாவுக்கும் எனக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சுங்க, அவனை விட அதிகமா செஞ்சு காட்டும். இல்ல பாலையா, நாம முடிவு பண்ண அந்த தேதியிலேயே நிச்சயம் பண்ணிடலாம். அது இல்ல, சூர்யாவும் இல்ல, பசங்க மருமக யாருமே இல்லாம. என்னதான் இருந்தாலும் கல்யாண விஷயம் இல்ல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா நடத்தணும் இல்லையா? இப்ப இருக்கிற சந்தோஷமே போதும். கீதாவையும் அவங்க பசங்களையும் அவங்க அப்பா காலில் விழுந்தாவது நான் கூட்டிட்டு வந்துடுவேன். அப்புறம் அவன் விஷயம் அது ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? சூர்யா தான் எந்த தப்பும் பண்ணலையே. இருக்கலாம், ஆனா அன்னைக்கு கோர்ட்ல நடந்துகிட்டது அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தனை போட்டு அவன் அடிச்சிட்டான்ல, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? பாத்து கொடுங்க சார். என்னால நம்பவே முடியல, என் பேர பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கடா கண்ணுங்களா, வாங்க. எல்லா அண்ணனோட வேண்டுதலை கேட்டதா கடவுள் உங்களை இங்க அனுப்பி அங்க வச்சிருக்காரு. அப்படி என்னதான்டா நடந்துச்சு? இவ அப்பாவோட மனசு மாற நீ ஏதாவது மாயமந்திரம் பண்ணியா? மாயமந்திரம் எல்லாம் ஒண்ணு இல்ல, போலீஸ்காரன் நடந்துகிட்ட. எல்லாரும் என்ன போலீஸ்காரனா பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க, அதான் என் போலீஸ் வேலையை காட்டினேன். அப்பாவோட வயல்ல வெள்ளம் புகுந்து குடும்பமே பட்டினி கடந்து கஷ்டப்பட்டப்போ அந்த கஷ்டத்தை போக்க போலீஸ் வேலையில சேர்ந்தவனா. போலீஸ்க்கு ஆள் எடுக்கும் போது அவனோட உயரமும் மார்பலமும் தான் பார்த்தாங்க. அவங்க மனசை யாரும் அளந்ததில்ல. என் மனசுக்கு பிடிக்காம தான் நான் காக்கிய போட்டேன். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இவளும் என் குழந்தைங்களும் என்னைக்கு திரும்பி வராங்களோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா போதும் என் தம்பி கிட்ட சொன்னீங்கல்ல. இனிமே லேட் பண்ணாதீங்க. என் தம்பி அங்க இங்க தேடி நீங்க அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான், லாக்அப்ல. போய் கூட்டிட்டு வரீங்க, இல்லனா இவளோட நிச்சயதார்த்தத்துக்கு தம்பி மட்டும் இல்ல நானும் இருக்க மாட்டேன். சூர்யா, சூர்யா, அப்பா, அப்பா, ஒரு தப்பும் பண்ணது உங்களை யார் லாக்கப்ல போட்டது? நான் இல்லடா, நீதான் உள்ள இருக்க. எந்த தப்பும் பண்ணாத நீ அதை புரிஞ்சுக்க அப்பாவுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. உலகத்தை பத்தி நான் புரிஞ்சுக்கல, வேற என்ன சொல்றது? வெளியில வாடா, வெளியில வாடா, பொறுக்கி போலீஸ, வெளியில வா.
சேதன், இன்னும் விடியவே இல்லையே. இந்த ராத்திரி நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா தான் எழுப்புனார். அவர் நினைச்ச மாதிரியே நடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா சொன்ன மாதிரி என்னோட போலீஸ் உத்தியோகத்தினால இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் கிளம்புறேன். எங்க மாமா கிளம்பிட்டீங்க? இல்ல, இனி நான் அங்க போகல, அவன் வரலங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம். இந்த காலத்து பசங்களுக்கு முன்னாடி தோக்குறது அப்பா அம்மா தானே. இதுல தோக்கறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் என்ன இருக்கு மாமா? இருந்தாலும் இப்போதைக்கு உன் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நான் போய் கூப்பிட்டு அவன் வரலன்னா என்ன பண்ண? நீங்க போய் கூப்பிட்டு அவன் வரலனா பாலகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் இல்லைன்னு நானும் ஒத்துக்கிறேன். போதுமா? அது சரி, நீ இன்னைக்கு டியூட்டிக்கு போலையா? நான் டியூட்டிக்கு போகாம இருக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லையே. அப்பா, நம்ம வீட்டுல நானும் தம்பியும் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுக்காவது போட்டி போட்டிருக்குமா? போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். அன்பு காட்டுறதுல போட்டி போட்டிருக்கோம். அதனால என் பாசமுள்ள அப்பா நல்ல புள்ளியா போய் அவனை கூட்டிட்டு வாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுகளை நாமளே நேர்ல போய் இன்வைட் பண்ணலான்னு மீனா சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு லீவ் போட்டேன். ஆனா காலேஜுக்கு போனா அவங்க இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சூர்யா அவளை பார்க்கணும்னு சொல்லி யாரோ கூட்டு போயிட்டாங்களாம். யாரு கூட போனா? அதையே தான் நானும் கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அவனை பார்த்துட்டு அவனே வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிருப்பான்னு. அவளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இன்வைட் பண்ண போறதுக்காக இல்ல, ஏன்டி என் லீவை வேஸ்ட் பண்ணேன்னு நான் கேள்வி கேட்கணும். ஆனா மீனா இன்னும் வரலையே. வரலையா? அப்புறம் எங்க போனா? எங்க போயிருக்க போறா? போன கூட. சேதன், நான் ராமகிருஷ்ணன். சூர்யா அங்க இருக்கானா? இல்ல, காலையில எங்க கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, மீனாட்சி அங்க வந்திருந்தால? இல்ல. ஏன்? ஒண்ணு இல்ல. என்னடா, அவ அங்கேயும் போலியாமே. அட கடவுளே, அப்ப அவ எங்க போயிருப்பா? என்னங்க, நம்ம மீனா? கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. அவ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா. ஹரி, நீ வண்டி எடுப்பா. $98955655522. மீனாட்சி சொன்ன இந்த நம்பர் உன் ஹரியோட நம்பர் தான்ல? ஆமா. ஏ? ஒண்ணு இல்ல, நீ இங்கதான் இருக்கன்னு நான் போன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அட, என்னங்க இது, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல? என்ன இது மாயா? ஃப்ரெண்டுக்கு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நீ விருந்தாளி மாதிரி ஒதுங்கி நிக்கிற? இல்ல, சூரியனை வராம. சூரியனை வருவாரு. தான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் மீனாட்சிக்கு எந்த குறையும் இல்லாம விருந்து உபச்சாரம் பிரமாதமா நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. சூர்யா அண்ணன் நேர்ல வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு பிடிவாதமா இருந்தா. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி தனியா சாப்பிடுவா? ஐயோ அம்மா மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த முரடம் போலீஸ் கையால என்ன அடி வாங்க வச்சிடாத. முதல்ல நீ சாப்பிடு. பாக்குறதுக்கு ஒரு வில்லன் லுக்ல இருந்தாலும் நான் ஒரு அப்பாவி மனுஷம்மா. சோ ப்ளீஸ் சாப்பிடு. என்ன மது மீனாட்சி, ஃப்ரெண்ட்ஸ் சார்பா ஒரு அசத்தலான ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தா நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அவனை இன்னும் காணோம். அது சரி, ஊரை திருத்தலான்னு போயிருப்பா. இதுதான் அவங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். நீ ஒன்று செய், இதுக்கு மேலே இங்க வெயிட் பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. நீ இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுரு. இல்ல வேண்டாம், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. சூரியனை வந்தா நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வரணும்னு நான் சொன்னதா சொல்லிடுங்க. சூரியனை மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஓ ஷுவர். மீனாட்சி, திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. ப்ளீஸ். Poor girl.